வணக்கம் நண்பர்களே. நிலத்திற்கு மேலே இருக்கும் உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அது சுவாசிப்பதாலேயே உயிர் வாழ்கின்றன. மனிதர்கள், குரங்குகள், யானைகள், கால்நடைகள் மற்றும் பிற நிலத்தில் வாழும் உயிரினங்கள் மூக்கு வழியாக காற்றை உள்வாங்கி வெளிவிடுகின்றன. அதாவது காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு வாழ்கின்றன. நீரில் வாழும் உயிரினங்கள் எப்படி சுவாசித்து வாழ்கின்றது என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. முதலில் மீன்கள் எப்படி சுவாசிக்கும் என்பது பற்றி பார்ப்போம். மீன்களுக்கு நம்ம மாதிரி நுரையீரல் இல்லை. அதற்கு பதிலாக செவுள்கள் இருக்கின்றன. மீன் தன் வாயை திறந்து தண்ணீரை உள்ளே எடுத்துக் கொள்கிறது. அந்த தண்ணீர் செவுள்கள் வழியாக செல்கிறது. தண்ணீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை செவுள்கள் எடுத்துக்கொள்கிறது. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. முக்கியமாக மீன் காற்றை நேராக சுவாசிக்காது. தண்ணீரில் இருக்கும் கரைந்த ஆக்சிஜன் தான் அவற்றின் உயிருக்கு முக்கியம். அதனால்தான் தண்ணீர் மாசு அடைந்தால் அல்லது ஆக்சிஜன் குறைந்தால் மீன்கள் உயிரிழக்கிறது. இரண்டாவதாக நண்டு எப்படி சுவாசிக்கிறது என்பது பற்றி பார்ப்போம். நண்டு தண்ணீரில் இருக்கும் போதும் நிலத்தில் நடக்கும் போதும் அது எப்படி சுவாசிக்கிறது தெரியுமா? மீன் மாதிரி தண்ணீரில் மட்டும் இல்லாமல் நண்டு நிலத்திலும் சிறிது நேரம் உயிர் வாழ முடியும். நண்டுக்கு நுரையீரல் கிடையாது. அதற்கு பதிலாக செவுள்கள் இருக்கின்றன. இந்த செவுள்கள் நண்டின் உடலின் பக்கவாட்டில், அதாவது நண்டின் வயிற்று பகுதியில் இருக்கும். நண்டு தண்ணீரை தனது செவுள்கள் மீது கடத்துகிறது. அந்த தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது. கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. மீன் மாதிரியே இதுவும் அதன் செவுள்கள் மூலமாக நண்டு தண்ணீரிலிருந்து ஆக்சிஜனை எடுத்து சுவாசிக்கிறது. நண்டு நிலத்தில் எப்படி வாழ்கிறது, எப்படி சுவாசிக்கிறது, இதுதான் இன்ட்ரெஸ்டிங். நண்டின் செவுள்கள் எப்போதும் ஈரமாக இருந்தால் காற்றிலிருந்தும் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால்தான் சில நண்டுகள் நிலத்திலும் சுற்றி திரியும். ஆனால் செவுள்கள் உலர்ந்தால் சுவாசிக்க முடியாது. செவுள்கள் ஈரமாக இருக்க வேண்டும். அதனால்தான் கடற்கரை, நதிக்கரை போன்ற இடங்களில் அதிகம் இருக்கும். நண்டு தண்ணீரை விட்டு முழுக்க வெளியே வாழ முடியாது. அடுத்ததாக டால்பின் மற்றும் திமிங்கலம் சுவாசிக்கும் முறை பற்றி பார்ப்போம். டால்பின், திமிங்கலம் தண்ணீரில் வாழ்கிறது. ஆனா அவங்க மீன் மாதிரி இல்ல. அவங்க தண்ணீரில் இருந்து ஆக்சிஜனை எடுத்து சுவாசிக்காது. நேரடியாக காற்றைத்தான் சுவாசிக்கும். நம்ம மாதிரி உயிரினங்கள் தான் இவை. நுரையீரல் உள்ளது, அதனால் காற்றை சுவாசிக்க வேண்டும். இவை தண்ணீரில் வாழும், ஆனால் காற்றைத்தான் சுவாசிக்கும். இவைகளின் தலைமேலே புளோஹோல் என்ற ஓட்டை இருக்கும். தண்ணீரிலிருந்து மேலே வந்து அந்த புளோஹோல் மூலம் காற்றை உள்ளே இழுக்கின்றன. பின்னர் மீண்டும் தண்ணீருக்குள் போகும். எவ்வளவு நேரம் வரை மூச்சு பிடிக்கும் தெரியுமா? டால்பின் சில நிமிடங்கள் வரைதான் தண்ணீருக்குள் இருக்கும். ஆனால் திமிங்கலம் 30 நிமிடம் அல்லது அதற்கு மேலே தண்ணீருக்குள் இருக்கும். அதனால்தான் அவை அடிக்கடி மேலே வந்து மூச்சு வாங்குகின்றன. திமிங்கலம் மேலே வந்ததும் பூம்னு நீர் தூக்கி வெளியே வரும். அது என்ன தெரியுமா? அது மூச்சை வெளியேற்றும் போது வரும் காற்று பிளஸ் நீர் துளிகள். அதுதான் நாம் பார்க்கும் வாட்டர் ஸ்ப்ரே. டால்பின் மற்றும் திமிங்கலம் தண்ணீரில் வாழ்ந்தாலும் நுரையீரல் மூலம் காற்றை தான் சுவாசிக்கின்றன. அதனால்தான் அவை அடிக்கடி மேலே வர வேண்டியிருக்கிறது. ஆமைகள் தண்ணீரில் வாழ்ந்தாலும் நுரையீரல் மூலமாகத்தான் காற்றை சுவாசிக்கிறது. அதனால்தான் அடிக்கடி மேலே வந்து மூச்சு வாங்கும். சில ஆமைகள் ஸ்கின் வழியாகவும் சிறிது ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு சுவாசிக்கும். தவளைகள் குழந்தை நிலை, பெரிய தவளை, இந்த இரண்டு நிலைகளிலும் சுவாசிக்கும் முறை அதற்கு வேறுபடும். குழந்தை தவளை நிலையில் மீன் மாதிரி செவுள்கள் இருக்கும். தண்ணீரிலிருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு சுவாசிக்கும். பெரிய தவளைக்கு நுரையீரல் இருக்கும், காற்றை சுவாசிக்கும். ஆனால் அதோடு மட்டும் இல்லாமல் தோல் வழியாகவும் ஆக்சிஜனை எடுக்கிறது. அதனால்தான் தவளை எப்போதும் ஈரமான இடத்தில் இருக்கும். தவளை தண்ணீருக்குள் இருக்கும்போது பெரும்பாலும் ஸ்கின் மூலம்தான் சுவாசிக்கும். நிலத்தில் இருக்கும்போது லங்ஸ் பிளஸ் ஸ்கின் இரண்டையும் பயன்படுத்தி சுவாசிக்கும்.